அத மூவ் பண்ணி 10 ரூபாய் தரேன். ஓகே குமார் மேல இருக்க கம்ப்ளைன்ட் எடுத்துட்டு என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? ஏன் சார் இப்படி நடக்கிறீங்க? சார் ஓகே குமார் மேல வெள்ள வாங்க சார், வெள்ள வாங்க சார். ஜெட்டி பாய்ஸ்ல வெள்ள கூப்பிடுறாங்க, வாங்க. ஜெட்டி பாய்ஸ். சரிங்க, ரொம்ப சரி சார். இஎம்எஸ் குள்ள ஃபோன் பண்ணானா? சார் நாலு பேர் யார் மீது நீங்க கூட எப்படி தெரியும்? ஜெட்டி கம் ஆன் ஜெட்டி ஜெட்டியோட இருக்கிற வரைக்கும் நாங்க ரைட்ஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். புரியுதா? எங்கேயோ கை விட்டு சார் என்ன சார் பண்றீங்க? என்ன சார் பேசுறீங்க? சார் கொஞ்சம் கிஞ்சினு. இல்ல சார் பாத்து பிரைவேட் பர்ஸ் சார் எனக்கு ஏதோ டெக்னிக் வந்து பிரைவேட் பர்ஸ் கை விடுங்க சார் பேசாதீங்க சார். நீங்க டக்குன்னு ஜெட்டி போட்டு வந்தோடனே உங்க குஞ்சில ஏதோ பிரச்சனை விட்டா சார். சாரி சார் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது சார். அவரு தானே சார் என்ன வந்து குஞ்சில விடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பிரைவேட் பர்ஸ் சார் அப்படி சொல்லி பழகுங்க. நாகரிகமா இருக்குது சார். படிச்சிருக்கோம் நம்ம பிரைவேட் பார்ட் படிச்சிருக்கீங்களா? பயாலஜி புக்ல படிச்சிருக்கோமே சார். போன வருஷம் காலேஜ் டாக்டர் நீங்க எல்லாம் ஐயா எப்படியே ட்ராக் பிளேட் இவரு பாரு டீன் பத்தியோ அங்க போய் சின்சியரா ஏதோ பார்த்துட்டு ஒரு பார்த்து டீன வெளிய வர சொல்லுங்க. டீன் ஆஃப் டியூட்டி போட்டு போயிருக்காரு. சின்சியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே ஆஃப் டியூட்டி போட்டு பீச் போலாம் எல்லாரும். கேக்குதா? ஏன் சார் நாங்களும் ஜெட்டியோட தெரியணுமா? அதுக்காக சாப்பிட்ட பாத்தீங்க. ஏய் இதான் ராக்கிங்கா? கம் ஆன் சொல்றாங்க சார். சார் இதான் ராக்கிங்கா? கம் ஆன் என்னைய ராக் பண்ணுங்க. சார் அந்த போங்க. ராக் பண்ணுங்க. நீங்க பேச டாக்டர். ராக் பண்றேன். ஐயா இங்க வாங்க. 10 ரூபாய் தரீங்க நீங்க. 10 ரூபாய் தரேன். சொல்லுங்க சார். என்னாச்சு? 10 ரூபாய் தரேன். ஓகே சார். ரோமன் பேர் சார் எங்க இருக்கீங்க? சட்டை வாங்க 10 ரூபாய் தரேன்ங்க. ரோமன் பேர்? சரி ஓகே இப்போ நீங்க யார் பேசுறீங்க? எங்க இருக்கீங்க? சார் பிளிங்கி நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார் என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு பிரச்சனையும் இல்லை சார். ஜாலியா இருந்தோம். சரி இஎம்எஸ் வந்து நேரத்துல ஹெவி டியூட்டி பாக்குறாங்க. அவனை கூட்டு போய் சில் பண்ணலாம் கூப்பிட்டு வரணும். சரி ஓகே சார். ஜெட்டில என்ன சார் சில்லிங்? அது நான் சொல்றேன் சார். யார் சார் பிரஸ் பண்ணா? சரி சார். சில்லிங் புரியல. இப்ப எல்லாரும் தூங்கலாங்க. சரி தூங்குங்க சார். தூங்குறீங்கன்னா தூங்க. நாங்க இருப்போம். சில்லிங்காக உங்களுக்கு கொடுக்குறோம். போறீங்களா எல்லாரும்? சார் மூஞ்சிலே குத்திட்டாங்க சார். கேக்குதா? ஒரு நிமிஷம் இருங்க. கையில வந்து நிக்கிறீங்க. என்ன பண்ணி விடுறானே சார்? நீ அப்பயா சார் என்ன சார் நடிக்கிறீங்க? என்ன சார் அடிக்கடி தடிக்கி வந்துட்டு இருக்கீங்க? எனக்கு அந்த ஒரு டோஸ் டாக்டர் எங்கயாவது வெளியே போறீங்கன்னா ஆப்டிட்டி போட்டு போய்ட்டு ஓகேவா? எஸ் சார். ஆப்டிட்டி போடாம யாரையும் கை வைக்காதீங்க. ஆனா போனீங்கன்னா கண்டிப்பா உங்க குண்டியை காட்டும். இல்ல இப்போ நீங்க சார் என்ன சார் பேசுறீங்க? ஜெட்டி போட்டா தானே சார்? சார் அவர் என்ன சார் மார்கழி மாசத்துல எல்லாரும் தூக்கிட்டு போலாம் சார். சரிங்களா டாக்டர்? கரெக்ட் பண்ணீங்களா? இல்ல நம்பர்களே கேக்குதா? உங்க யூனிஃபார்ம் மாத்திட்டு ஆப்டிட்டி போட்டு சார். அது இல்லாம கண்டுபிடிச்சா சார் ஜெட்டி போட்ட யாருக்காவது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கா? போயிட்டு வரீங்களா? காட்டுறேன். வரீங்களாவா? புரியல. நான் தப்பாங்க. இங்க ஜெட்டி போட்ட ஒரு 2 பேருக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கா சார்? சார் இங்க 2 பேருக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாருன்னு கேக்கணும். ஐயா வாங்க. எரெக்டைல காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஒரு இன்னொரு வரீங்களா? நீ 8 சொன்னா சார். நீ 8 சொன்னா நான் கேக்குறேன். இல்ல ப்ரோ வாங்கயா போலாம். வெளிய போலாம்யா.
சார் இவர்தான் மாடியா பேசிட்டாரு. யுவராஜ் ஐயா யுவராஜ் போலாயா யுவராஜ் வெளியே போலாயா சொல்லுங்க சார் சொல்லுங்க. என்ன பண்ணனா? ஆஃப் டியூட்டி போட்டு வெளியே போலாம் வாங்கயா. ஏய் ஐயா நீங்க ட்ரிபிள் வியை கூட்டு போங்க சார். யுவராஜ் கிட்ட போங்க. உங்களுக்கு நல்லா கோஆபரேட் பண்ணுவாரு. லியோ தாஸ் தான் எனக்கு லியோ தான் ரொம்ப பேசுறீங்க. சார். நான் என்ன சார் பண்ணேன்? சார் நான் வந்து 10-7 சார். வாங்கயா. சார் ஐயா ரொம்ப தப்பா இருக்கியா நீங்க சொல்றது. ரொம்ப பேசுறீங்க. கேக்குதா சார்? சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க கேக்குதா? சார். கேக்குது சார். கேக்குது சார் சொல்லுங்க சார். வர்றீங்களா? வாங்க என்ன என்ன கோடு என்ன சார் இவருக்கு சார் இவருக்கு இல்ல சார் இங்க ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்காது. ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க. சரி ஓகே அவருக்கு ஏதோ எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனா சார் இவருக்கு உள்ள பார்க்கணும் என்னன்னு. சார் என்ன சார் பண்ணிருக்கீங்க? ஐயா என்னையா பப்ளிக் சார் சார் சாரி சார் சாரி சார். அதான் சார் எமர்ஜென்சி ரூம்ல போய் பாருங்க சார். ஏன் சார் இங்கேயே பாக்குறீங்க? பார்த்தாச்சு சார் பார்த்தாச்சு. இனிமே தூக்கும். என்ன சாரி என்ன கரெக்டா சாரி என்ன சொன்னீங்க? எரக்டைல் சார் இனிமே பிரச்சனை இருக்காது. சார் 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 8 அடிக்கிறேங்க சார். தெரிஞ்சு அடிக்கிறேங்க சார். ஒரு நிமிஷம் சார். இப்போ இன்ஸ்டன்ட்டா கண்ணு முன்னாடி ஒருத்தர் ஃபயர் ஆவல நீங்க பாக்க போறீங்க. ஓகே சார். ஐயோ யார் சார் அது? ராக்கி சூரனா? சார் சார் விடுங்க சார். போங்க சார். சார் யாரோ பெல் அடிக்கிறாங்க சார். சார் மறுக்கார் ஜெட் பாய் சார் பாருங்க சார். வாங்க. அவங்களே தான் சார் அவங்களே தான். என்ன சார் உங்க என்ன சார் சொல்லுங்க சார். சார் யார் பெல் அடிக்குதான்னு பார்த்தீங்க. சரி சார் என்ன சார் சொல்லுங்க ஐயா ஒண்ணு இல்லையா பெல் அடிக்குதான்னு பார்த்தீங்க. சார் அடிக்கும் சார். நீங்க உங்க நீங்க போலாம் சார். அடிச்சு பாக்குறீங்களா? ஐயா தப்பா பேசுறீங்க. ஐயோ ஐயா என்னையா பண்றீங்க? ஐயா ஐயா தப்பி ஐயா ஐயா மேல லாக் ரூம் வாங்க டாக்டர். ஐயா வாங்க இவருக்கு பைசா. சார் என்ன ரூம் சார்? ஓகே உள்ள எல்லாமே பண்ணிட்டு இது பண்ணிருங்க. ஓகே சார். சார் ஓடி சார் புடிங்க சார். இல்ல சார் அவரை லாக் பண்ணி வச்சிருக்கோம் ரூம்ல. அவருக்கு இந்த ஆபரேஷன் மேல் ஆபரேஷன் ஒன் பண்ணி விடுங்க. ஓகே சார். புரியுது சார். புரியுது சார். சார் குடும்ப கட்ட மாட்டா சார் அதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி தானே சார் கூட்டு போகணும். அங்க கூட்டு போயிடலாம் சார். கூப்பிடுங்க பாருங்க சார் அவரை பிளாஸ்டிக் அதான் சார், சர்ஜரி இங்க ரூம் வாங்க கூட்டிட்டு சார். போயிடலாம் சார். இங்க வாங்க ஐயா. இங்க வாங்க. ஐயா டீனையா நீங்க டிகிரி ஐயா இவரே ஐயா தூக்குறீங்க. என்ன தூக்குமியா? இவரு செய்யற வேணாயா? ஐயா இவரு கையில ஐயா கொடுத்தீங்க என்ன ஐயா? நீங்களா வாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி ரூம்ல விடுங்க வண்டியை. இந்த பாட்டு பண்ணிய பண்ணுக்கு ஒரு பாட்டு இருக்கு. போவோம். சரி 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 போச்சு.
இதுக்கப்புறம் நான் ஒரு வாழ்க்கை சேர்ந்து 2 hours சிரிச்சு டாக்டர் ஃபுல்லா ரத்தத்தை உறிஞ்சு மயக்கம் ஒரே ஒரு பிரியாணி இருக்கும் மனசை உங்களுக்கு பொண்ணா மறக்கூடாது தேவையா குமார் சார் என்ன எங்க இருக்கீங்க தப்பா எடுத்துக்கீங்க கதை தானே சொன்னா சிக்கன் பர்கர் சாப்பிட்டு டாக்டர் ஃபுல்லா உறிஞ்சு விட்டுருங்க. உறிஞ்சு விடணுமா என்னையா உறிஞ்சு விடணும் ஒரே இடத்துல நில்லுங்க சார் என்ன பிரச்சனையாகும் பிரச்சனையா ஐயா இனியா பண்ற ஐயா 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 உங்களுக்கு ஹீல் ஆகாதியா இங்க வாங்க ஐயா ஹீல் பண்ற மாதிரி சார் நீங்க இல்லையா சார் நீ இல்லையா நாங்க சும்மா ஒரு அடிப்போம் சொன்னாங்க ஐயா நீங்க ஹீல் பண்ற மாதிரி சார் ஒரே இடத்துல நில்லுங்க சார் சாரி சார் நானுங்க சார் அதை அடிச்சு கொஞ்சம் இது பண்ணி நீங்களே அடிச்சுக்கிறீங்க சார் அப்படியே புடிங்க சார் இங்க கண்ணெடுத்துல கை விடுறீங்க ஐயா ஐயா இருங்க உங்களா பழுக வச்சு குண்டில ஊசி போட்டாங்க குமாரியா பழுக்க வச்சு போடுறீங்களா ஐயா 3 பேர் நோன்றீங்க ஃபுல்லா உறிஞ்சு விடுங்க உறிஞ்சு விடுறதா இனிய வரையில முட்டி போடுறாரு இவரு சார் எடுக்க முடியலன்னு சொல்லுது சார் ரத்தத்தை எடுக்கலாம் அவ்வளவுதான் சார் ஏன் சார் அதுக்குன்னு 3 பேர் ரத்தத்தை மட்டுமே எரிஞ்சா எப்படி சார் எடுக்கணும் சார் நான் என்ன ரத்தமே இல்லாத உடம்புல ரத்தத்தை உறிஞ்சிரீங்க ஐயா ஏற்கனவே இருட்டு பாதிதான் இருக்கு சரி எடுங்க சார் நீனையா எங்க பாத்துருக்கீங்கன்னு பாத்தீங்களா ஐயா இதுக்காகவே மண்டையை கண்ட இடத்துல விடுறீங்க ஐயா சார் அப்படியே இருங்க சார் ரத்தத்தை உடிச்சு ஐயா ட்ரிபிள் ஐயா மண்டையை கண்ட இடத்துல விடுறீங்க ஐயா எல்லாம் ரத்தத்தை எடுக்கிறானுங்க உங்களுக்கு ஹீல் மட்டும் ஆகாது ரத்தம் ஐயா ரத்தம் தானே ஐயா நான் டொனேட் பண்ணுவேன் ஐயா எவ்வளவு மணி எடுங்க ஐயா ஓகே அவர்கிட்ட விட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடிக்குதா நீங்க சொல்றீங்க சார் 2 பேரும் இந்த கால அந்த கால ரத்தத்தை எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார் சார் 2 பேரும் இந்த கால அந்த கால கட்டுங்க காலை கடிக்கிற மாதிரி காய் அடிச்சு விடுங்க ஐயா ஐயா இது மட்டும் சங்க தலைவனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க அவ்வளவுதான்யா கூப்பிடுங்க சங்க தைவிட அவனுக்கு இருக்கு அவரும் காய் அடிச்சு விட்டுறோம் கூப்பிடுங்க ஐயா ரெட் டிராகன்ஸ் பத்தி தெரியாதியா ஒரு மோசமான ஆளு டிராகன் சொல்றீங்க உங்க வாய் என்ன இது வருமா சரி டிராகன் சொல்றீங்க வாய் என்ன பக்கம் வருமா இது நெட் போடுமா இது புகமா உங்க வாய் நெட் போடுமா உங்களுக்கு வேற உங்க வாய் நெட் போடுமா கண்ணு வரியா உங்க வாய் நெட் போடுமா அப்ப ஏன் டிராகன் சொல்றீங்க ஐயா கேட்டு கேட்டு வாங்க சார் மேல போவோம் வாங்க சார் சரிப்பா மேல் போ மேல் ஆபரேஷன் ஐயோ நான் வர கண்ணாடி போட்டுருக்கேன் ஐயா மொத்தமா 18% இருக்குயா கொஞ்சம் 18% கொஞ்சம் 18% ஓகே ப்ரோ மொத்தமா 18% எப்படி ப்ரோ என்னையா சார் தூக்கணும் சார் உங்க தூக்கி யூஸ் பண்ணிடுவா சார் சார் எங்க சார் வரணும் எங்க சார் வரணும் எங்க சார் வரணும் டாப் வர சார் டாப்பா கவுண்டர் சார் சார் எங்க சார் வரணும் ஐயோ துஷ்பிரயோகம் செய்றீங்க ஐயா ஐயா பதவியை துஷ்பிரயோகம் செய்றீங்க ஐயா சிவிலியனை கூப்பிட்டு எப்ப ஆட் ஆஃப் பண்ணுங்க வாங்க சார் விளையாடலாம் நீங்க வாங்க தான் யாரோ சார் கூப்பிட்டீங்க புதுசா கொஞ்சம் ஸ்பைசியா பண்ணுவோம் சார் போங்க சார் வானத்துக்கு போங்க சார் 3 பேரும் பண்றீங்க வாங்க பண் போடலாம் சார் சார் வாங்க பண் போடலாம் சார் புது விதமா ட்ரை பண்ணுவோம் சார் சார் புது விதமா பண்ணி வாங்க பண் பண்ணலாம் சார் வாங்க சார் பண்ணலாம் யாராவது சார் ஓகே நான் பரதாசை படிச்சிருக்கேன் பரதாசை படிச்சிருக்கேன் அவளுக்கு ஐயா ஐயா நீங்க பதவியை துஷ்பிரயோகம் செய்றீங்க ஐயா சிவிலியன்
சார் நீங்க தானே சார் விளையாடலாம்னு கூப்பிட்டீங்க. ஏதோ வாங்க வாங்க. சார் விளையாடலாம். அதான் சார் வாங்க சார் கொஞ்சம் வருவோம். ஐயா வெளியாடுற வேற விதமா சுத்த ஐயா நீங்க கேம் பண்ணிட்டீங்க. ஐயா அங்க பாருங்கயா மினியா. அதான் பாக்குறேன் ஐயா உங்களுக்கு ஐயா. யார் சார் கீழே வந்தது? ஐயோ, அவன் செத்துட்டான்டா. அவன் செத்துட்டான்டா. இப்படி ஆயிட்டாங்கய்யா. சார் கீழோட சாவா இருக்கு சார். கீழோட சாவா. சார் சாவா தூக்குங்க சார். ஐயா நீங்க முடிக்கிறாங்க. சார் இன்னைக்கு ஏன் சார் தூக்குறீங்க? இறக்கி விடுங்க சார். அவரை தூக்குங்க சார். அதான் தூக்கிட்டேன் சார். இன்னத்துக்கு கீழே ஊர்ந்த விழுல எல்லாமே கலக்கி இருக்குமே சார். சரி இப்படி சொல்லிடாது. கரெக்டா இருப்பாரு. அது இடத்துல அது போயிரு. சார் 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 யார் சார் உஷா? சார் உங்களுக்கு என்ன கரெக்டா பண்ணிக்கிறேன். சார் அங்கே ஆல்ரெடி ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு சார். ட்ரெயின் ஓட்ட தெரியுமா? தெரியல சார். சார் ஆட்டோமேட்டிக் போனீங்க. இஷா பேச்செக் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. சார் செவத்துல போகுது. சார் அவ்வளோதான். இனி நம்ம பறந்துகிட்டே இருக்க வேண்டியதான். பெட்ரோல் சரி நான் இறங்கி ஹெலிகாப்டர் கொஞ்சம் கிட்ட போங்க. நான் இறங்கி எடுத்துக்கிறேன். சார் நீங்க சும்மாவே மண்டை வெடிக்குது சார். உங்களுக்கு பறந்துட்டு விழுந்து செத்துற போறீங்க சார். பார்த்துக்கலாம் சார். கிட்ட போங்க சார். டீன் தான் சார் பிரச்சனையே. நம்பிக்கையே இல்லை சார். அவ்வளோன்னா முடிச்சு விட்டீங்க போ. அமரேந்திர பாகுபலி செத்து விட்டான். பாகுபலி. இவர் என்ன சார் பண்றது? காப்பாத்தா சார்? சார் இவரை காப்பாத்திட்டோமா? என்ன சார் பண்றது? இருங்க
ஓகே சார். எனக்கு பண்ணா நீங்க வரோம். அங்க ட்ரிபிள் வி சாரும் டவுன்ல இருக்காரு சார் இந்த இடத்துல. இல்ல சார், இப்போ நீங்க இவரை காப்பாத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் திரும்பி ஜெட்டி போட்டா ஒரு கேங்கோட வந்துருவாரு. வெயிட் பண்ணுங்க, அவர் வந்து பொறுமையா அடிச்சு. ஓகே சார். ஒரு செம்மையான வீடியோ சார் வெடிச்சிட போகுது சார் ஹெலிகாப்டர். எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோதான் சார், டைம் முடிஞ்சு. இவரை கீழே விட்டுறேன் சார், நீங்க தூக்கிக்கோங்க. நான் அவரை தூக்கிட்டு வரேன், ட்ரிபிள் வி தூக்கிட்டு வரேன். ஹெலிகாப்டர் ரொம்ப அடி வந்து சார், இதானே கேட்குது. ஓகே சார், உள்ள கூட்டு போயிட்டு இருக்கேன் காப்பாத்து. ஓகே சார், அவர் அங்கே 2 பேரும் காப்பாற்றி விட்டு அங்கே சார் இவருக்குமா பில் போடுறது? இவர் இஎம்எஸ் தானே சார்? இல்லை அவருக்கு ஒரு 16,000 போட்டு விடுங்க. நல்லா நல்லா நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம். வண்டி பெட்ரோல்ஸ் ஒன்று 16,000 ரொம்ப கம்மி சார், அவரு ஈஸியா கட்டிட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். சரி, சும்மா ஒரு 2 கோடி போடுவோமா? 2 கோடி அவரை கடனாக ஆக்கிடுவோம் சார். அப்புறம் சார் இவருக்கு என்ன பிடிக்கலனாலும் நான் தான் சார் இவரை காப்பாத்திருக்கேன். அவர் பாருங்க சங்கிலியெல்லாம் போட்டு நிற்கிறாரு. சங்கிலியிலேயே 2 ரகம்னு எழுதியிருக்கு. அப்போனா அவர்கிட்ட எவ்வளோ காசு? பாடி பேக் அடிச்சு விடுவோம் சார். சார் இவருக்கு கால் அண்ட் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியல சார், காலே காட்ட மாட்டேங்குது சார் எனக்கு. இவருக்கு கால் அண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல சார், எனக்கு காலே காட்ட மாட்டேங்குது. ஒரு கேரி போடுங்க சார், கேரி போடுங்க. சார் தளபதி சார் எனக்கு என்ன பண்றாருன்னு கேட்டீங்க சார் நீங்க ஹெலிகாப்டர் வந்து குதிச்சு செத்துட்டீங்க சார். ஜெட்டியோட நாயை ஹெலிகாப்டர் நீங்க தான் சார் குதிச்சிட்டீங்க சார். அவரு சார் இவர் செத்து போயிட்டு வந்துட்டு இங்க குஞ்சு கிஞ்சின்றாரு சார். இவர் என்ன இவர் குனிஞ்சிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. ஐயா இது பண்ணிட்டு இருந்தாரு. நான் படுத்து அடிச்சேன் சார். ஒரு நிமிஷம், இவர் யாருன்னு தெரியல.
சார் அவர் ஏதோ எனக்கு குஞ்சு என்ன கிஞ்சின்றாரு யாருன்னு சார் தெரியலையா டேன் ஜெட்டியோட சார். நிக்கிறேன் டேன் சார் அவர் ஏதோ குஞ்சு கிஞ்சின்றாரு என்னன்னு கேளு. சார் நீங்க எத்தனை வாட்டி சார் யூஸ் பண்ணிருக்காங்க அது சொல்றது நீ எத்தனை வாட்டி நீ பல ஐயா என் பேரு இது மயில் வாகனம் ஐயா. ஐயா மயில் வாங்கணும் நீங்க ஐயா இது பங்காளி எப்படி நான் தான் ஐயா. ஏன் பங்காளி சார் உங்க கூட்டாளி எல்லாம் எங்க சார்? ஐயா எல்லாம் வந்து அவங்க ஐயா பங்காளி நான் படிச்சு சொன்னையா டைப் எடுக்க வாழ்க்கை நல்லா இருக்கும் பாத்தியா வாழ்க்கை நான் சாபஸ் வாழ்க்கை என்ன பங்காளி என்ன பண்ணீங்க என்ன பே பண்றோம் கேக்குறது நீ ஏன் ஜெட்டி போட்டு அடிச்சிருக்கீங்க கேக்கல சார் இப்ப நாயா இருக்கேன் என்னையா இந்த ஜெட்டியோட என்னையா பண்ணீங்க நீ ஏன் ஜெட்டி போட்டு வந்து டான்ஸ் ஆடுறீங்க ஓடி காசு ஐயா நான் எப்பயா ஜெட்டி எனக்கு ஞாபகம் இல்லையா என்னையா நான் நீ பண்ண உண்மையா அவரு பண்ணையா நீ ஐயா இனி அவரு ஐயா 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 நீ ஒன்னா என்ன பண்ணையா படைச்சிட்டு பண்ணையா ஐயோ நீங்க பண்ண சேட்டைக்கு என்ன சார் பண்றது உங்களை வச்சுட்டாங்க அதான் சார் நீங்க சார் சார் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ரியோட சார் நீங்க ரியோட கூட்டிங்க சார் என்ன சார் நீங்க வந்து வாங்க விளையாடலான்றீங்க சார் என்ன பார்த்துட்டு என்ன சார் விளையாடணும் உங்களுக்கு குஞ்சுன்றாரு ஜெட்டின்றாரு அவர் நீங்க சார் சரி பண்ணா நீங்க நட்டுக்குச்சுன்றீங்க சார் என்ன சார் இதெல்லாம் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வேற நீ இப்படியா சார் அவரை அடிச்சிட்டீங்க இப்ப யாரும் ஒரு கை வைக்க மாட்டேயா நீங்க வயசுங்க சார் நீங்க அப்படி வச்சு அவர் அப்படியே அடிச்சிங்க சார் இந்த ப்ளூஸ் சார் இருங்க இவருக்கு ஆயின்மெண்ட் போட்டு ஸ்டாக் காலி ஆகுது அவர் என்னையா அவர் என்னையா அவர் கண்ணன வச்சிருக்காரு EMS ஏன் கண்ண வச்சிருக்காரு அது லைசென்ஸ் வச்சிருந்தா வச்சுக்கலாம் சார் ஆமா சார் டியூட்டி பாக்கும்போது கண்ணனா எடுக்க கூடாதியா ஏன் உங்க மாதிரி 10 பேர் வருவாங்க அந்த பட்டுன்னு போயிடுங்க ஐயா 10 பேரு கிட்ட ஒரு கண்ண வச்சு என்னையா பண்ணுவீங்க இன்னொருத்த மண்டையிலேயே போட்டுருவாயா நாங்க விட்டு என்ன ஒட்டாளா இருக்கோம் நாங்க சில பேர் இருக்கோம் பாத்துக்கோங்க ஐயா சில பேர் ஐயா ஐயா இப்படியா சொல்லி ஏன் மயிர் வாகனம் இங்க பாருங்க இந்த மாதிரி ஜெட்டி போட்டா ஹாஸ்பிடல் வரதுறடி அப்படி போட்டா நீங்க ரொம்ப தப்பா கை வைக்கிறீங்க சார் ஆமா சார் எனக்கு அப்படி ஞாபகமே இல்லையே நீங்க உங்க எப்படி சார் ஞாபகம் நீங்க இப்பதான் சார் செத்து வந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி சார் தெரியும் நாங்க சொன்னதா சார் தெரியும் அதான் சார் நீங்க தப்பா கை வச்சீங்க சொல்றீங்கய்யா நான் நல்ல பையன்யா என்ன பண்ண வரையா சார் வாங்க விளையாடலாம் நீங்க ஐயா நாங்க யூடியூப்ல வீடியோ எடுத்து சொல்லுங்க பீச்ல விளையாடலாம்னு கூப்பிட்டுருப்பையா ஐயா நாங்க வீடியோ எடுத்து சொன்னோம் நாங்க வந்து போய் இப்ப கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணிடுவோம் உங்களை போன வீடியோ எடுத்து சொல்லுங்க ஐயா ஐயா என்ன இவ்வளோ ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு நான் தான் உங்களை ரிப்போர்ட் பண்ணுவேன் நான் செட்டியோட நிக்கிறையா கண்ணு முடிச்சு பாக்க ஐயா நாங்க வீடியோ நீங்க வந்ததே ஜெட்டி வந்ததா வந்தீங்க ஆமாய்யா கேங் ஜெட்டியா வந்துச்சு கேங் இந்த பிங்கி ஜெட்டியா வந்தது உங்க கூட்டாளி கிட்ட கேட்டு பாருங்க நீங்க எப்படி வந்தீங்க முதல்ல ஐயா என் கூட்டாளி இப்போதைக்கு ஊர்ல இல்லையா ஏன் பண்ணு ஐயா இங்க இன்னொரு வயசுல இருந்தாரு ஐயா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா ஒரு டீன் கிளம்பிட்டாரு என்னாச்சு வந்து நீங்க உங்க கூட்டாளி எல்லாம் ஜெட்டியோட வந்தீங்க அவங்களெல்லாம் அமுச்சு விட்டோம் உங்களை மட்டும் தனியா வச்சு தூக்கிட்டு போயிட்டோம் நாங்க ஐயா நீங்க வாக்குமூலம் கொடுத்துறீங்கயா பாத்துக்கங்க அப்புறம் நீங்க வந்து எங்க டாக்டரை வந்து வாங்க படுக்கலாம் அப்படி இப்படி கூப்பிட்டீங்க அதனால உங்களை எல்லாரையும் போட்டு கொன்னுட்டோம் நாங்க இது நீங்க ஒரு மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணதுனால கொன்னுட்டோம் நாங்க ஆமாய்யா எங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு ஹராஸ்மென்ட் பண்ணா கொல்ல கூடாதுயா தப்புயா இது ஏயா வா படுக்கலாம்னு கூப்பிடுறீங்க அது தப்பு கிடையாது அப்படியே உங்களை எரிச்சிருக்கணும் சார் நாங்க ஏதோ சரி பரவாயில்லன்னு தூக்கி போட்டு உங்களை கூப்பிட்டு வந்து திரும்பி உயிர் கொடுத்துருக்குறோம் ஆமா ஐயா சட்டத்துல எரிக்கலாம்லாம் இருக்காயா சட்டத்துல அப்பெல்லாம் இது கேள்விப்படலையா நாங்க நினைச்சிருந்தா உங்களை அப்படியே மார்ச்சுரியில போட்டு மூடி வச்சிருக்கலாம் திரும்பி மறுவாழ்வு கொடுத்துருக்குறோம் ஐயா வாக்குமூலம் குடுக்குறீங்க ஐயா சார் உங்களுக்கு பில் போட்டீங்களா சார் சார் டீன் சொல்லிட்டு போயிருக்காரு சார் உங்களுக்கு மினிமம் 1 கோடியாச்சும் போடணும்னு சொல்லிட்டு பில்லு இருந்தா எடுத்துக்கங்கய்யா இருக்கிறது 2000 ரூபாய் இவ்வளவு சரியா இருக்கிறதுலே 4 சங்கம் இருக்கியா 5 சங்கம் இருக்கியா 5வது சங்கமா தான் எங்க சங்கம் இருக்கு எப்படியா என்கிட்ட 2 கோடி ரூபாய் இருக்கு டாக்டர் ராகேஷ் 10-7 சார் 2 பேரும் 10-4 சார்
சார் இந்த ட்ரெஸ் கோட் நீங்க வெளி ரெடியில அனுப்பிச்சு விட்டுருங்க சார். ஒரு நிமிஷம் சார், அது போய் காப்பி பண்ணணும் நான். ஓகே சார். என்னய்யா சொல்லுங்க சார். என்ன சார் இது? அவர் பில் கார் போட்டாரா வேற என்ன? இல்லை சார். சார் என் கார் எடுத்துட்டு போங்க. என் கார் எடுத்துட்டு போங்க. வெளியே தான் இருக்கா? ஆமா. ஜெட்டிஃபை என்னது? ஜெட்டிஃபை என்ன போட்டிருக்காரு அவரு? ஜெட்டிஃபை ஓ ரீசன் அத போட்டாரா? ஆனா நீங்க தப்பா பேசுனீங்க. வந்துட்டு கைய தப்பா இருக்கிறது, வாங்க விளையாடலான்றது என்னது அதெல்லாம்? ஐயா நான் பீச்ல வாலிபால் விளையாடலான்னு கூப்பிட்டுருப்பேன். ஏன் நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க? உங்க கூட்டாளிங்க எல்லாம் போனது அப்புறம் நீங்க எங்கேயே இருந்தீங்க? ஐயா எனக்கு அடிபட்டு இருந்துச்சுயா. ஹீல் பண்ணான் ஐயா உங்களுக்கு பெல் அடிச்சேன். பெல் அடிச்சதுக்கு நீங்க என்ன தெரியுமா சொன்னீங்க? சும்மா அடிக்குது வேலை செய்தான்னு பாத்தீங்கன்றீங்கய்யா. வந்துட்டாங்க பெல் அடிச்சு. ஐயா அப்படியே சொல்லலாம்னு நினைச்சையா, சொல்ல விடாம வாயில அடிச்சு தூக்கிட்டு போயிட்டீங்கயா. நீங்க டீனை வேற தப்பா கூப்பிட்டீங்க. வாங்க படுக்கலான்றதெல்லாம் அதெல்லாம் என்னது? ஐயா வாங்க படுக்கலாம். ஐயா இவரு நீ பில்லு மேல இருக்குது 2000 ரூபாய். எவ்வளவு வேணா எடுத்துக்கங்க 2000 ரூபாயில இருந்து. எவ்வளவு பில் போடுறாரு உங்களுக்கு? ஒரு 22,000 போட்டிருக்காரு. அத்த 22,000-மா? தீன எப்படியோ போட சொன்னாரியா, உங்களுக்கு பனிஷ் பண்ணிக்க பண்ண சட்டிக்கு. ஐயா அவர் வந்துட்டு 2 கோடி போட சொன்னாரியா. நாங்க ஆஃபர் பண்ணி உங்களுக்கு இந்த 10,000 போட்டுருக்கோம். ஐயா இருக்கிறது 2000 ரூபாய். சரி இருந்த எடுத்துக்கங்க, இல்லன்னா சொல்ல போறேன். உங்க கேங்க வந்து மொத்தமா சேர்த்து இந்த காசு கட்டிடுங்க. கேங்கும் சேர்த்து ஃபைன். ரெட் டேக் என்ன பண்ணி ஏய் கேங் வந்தா ஐயா ஒரு கஷ்டம்யா. எங்க தலைவர் வந்தா ரெண்டு பேரும் இது பண்ண மாட்டாரியா. உங்களுக்கு அந்த இஎம்எஸ் சாட்ல போட்றீங்க பாருங்க கோட். ஓகே சார் நாங்க பாத்துறோம். சரி மயிர் வாங்குறோம். ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க? அவங்க அப்படியே சொன்ன இஎம்எஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையை தொடச்சிட்டு குமார். ஐயா இஎம்எஸ்ல ஜாயின் பண்ணியிருந்தா ஐயா என்னையா சொல்றீங்க? இதே மாதிரி 4 பேர் வந்து ஜெட்டியோட நின்றுப்பாங்க. ஐயா ஐயா நீங்க முதல்ல இந்த ஜெட்டி போடுறத நிப்பாட்டு வேற ஏதாவது போடுங்க. ஆமாய்யா கண்ணுக்கு அவர் வந்துட்டாரியா. ஆமாயா நீ 2 தடவை வந்துட்டு உங்களோட கூட்டாளி ஒருத்தருக்கு வேற அடிபட்டிருக்கா இல்ல உங்களுக்கு தான் நினைக்கிறேன். ஆமா யாருக்கோ நாங்க இது பண்ணி விட்டோமே அதுக்கெல்லாம் சேர்த்தாயா? ஐயா எனக்கு இல்லையா உல்ஃப் ஐயா அடிபட்டிருக்கீங்க. அவர் ஐயா அது எப்படியா உங்களுக்கு தெரியும்? நீங்களே இப்பதானே அடிபட்டு வந்தீங்க. உங்க பேரு தெரியலன்றீங்க. ஜெட்டி போட்டு எப்படி வந்தேன்னு தெரியல. யாரு அடிபட்டுச்சுன்றத கரெக்டா சொல்றீங்களா? எப்படி? ஏன்னா நாங்க அப்ப பீச்ல இருந்தோம் ஐயா. பீச்ல இருந்தேன். அது எப்படி ஞாபகம் இருக்கு? அதான் அது எப்படியா ஞாபகம் இல்லாம இருக்கும்? ஏன்னா என் தலைவர் அப்பதான் வெளியே போனாரு. ஐயா உங்க தலைவர் பிங்கியா போனாரு. தலைவர் பிங்கியா செம்ம சேட்டை பண்ணாரு. ஜெட்டி போட்டு ஐயா பிளிங்கி வந்து அப்படிதான் ஐயா. ஐயா நாங்க இல்ல ஐயா 22,000 வேணாயா. 10,000 போடுங்க அவருக்கு. போட்டாஸ் அவருக்கு எடுத்து விட்டுருங்க. அத 22,000 பில் எடுத்துருங்க. ஐயா டீனோட ரிக்வெஸ்ட் யாரு? அவரு பிரைஸ் போடுங்க. ஐயா என்கிட்ட இருக்கிறது 2000 ஐயா. எவ்வளவு வேணா எடுத்துக்கங்க. ஐயா உங்க ரீடர் கிட்ட கேட்டு காசு வாங்குவியா? அவர்கிட்ட காசு இருக்கிறதே 2 ரூபா. அதுல எவ்வளவு வேணா எடுத்துக்க தரேன்னா ஐயா என்னையா பண்றது? ஐயா இன்னைக்கு கட்டறோம். பேங்க்ல எடுத்துட்டு வாயா. பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வாங்க. ஐயா பேங்க்ல இருக்கிறதாயா 2000 ரூபாய். கையில காசு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஐயா? ஐயா இருங்கயா, நாளைக்கு உங்களோட ரீடர் கிட்ட கேளுங்க. அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தருங்க காசு. அப்பனா பண்ணுங்க. ஐயா 10% அத போடுங்க. அந்த இது மட்டும் அமிஸ்டா நானு. ஓகே சார். ஓகே சார் போடுங்க. நீங்க பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கு நாங்க வந்து ஒரு ஸ்டோரி போட்டுருவோம்யா. இங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க தெரியுமாயா?
ஐயா ஐயா அவர்கிட்ட வேணாயா, அவர் வந்தா ஹாஸ்பிட்டல்லயே கொளுத்திடுவாருயா. ஐயா ஊர்ல 3 பேர் தான்யா இருக்கோம். ஆமாய்யா. பாத்தியா, அவரு வந்து ஐயா கன்லாம் வச்சிருக்காரு. ஐயா அண்ணன் வந்தாலும் உங்களை போட்டு கொண்டு வரையா பாத்துக்கோ. ஐயா அண்ணன் நான் அழகா பேசுவேன், என் அண்ணன் பேச மாட்டாரு, அடிச்சு தடவை பேசுவாரு. யாரியா? எங்க அண்ணன் கூப்பிட்டு வரையா. ஐயா உங்க அண்ணன் ஐயா ரெட் டிராகன்ஸ் பத்தி தெரியாது, நாங்க ஃபியூவலரியா, எங்க கிட்ட தாயா நீங்க கொடுத்துருக்கு புயல் வாங்கினோம். அப்படி ஒரு புளிய அண்ணன் வீசிட்டு போயிடுவாரு. அப்படிப்பட்ட எப்படி என் கண்ணிலே எரிப்பாரா அவரு? ஐயா ஃபியூவல் இருந்தா ஐயா எரியும். சார் அவர்கிட்ட வாய் பேச சார், கன் தான் சார் பேசுவோம். அதான் சரி தூக்குமாரு. எங்க சங்க தலைவர் கிட்ட கன் இல்லன்னு நினைக்கிறீங்களா? ஐயா ஐயா சார், வேணாயா. அது இருக்கும்யா, யார்யா இல்லன்னா. சார் அதே மாதிரி குக்கிங் ஆகிட்டு கண்ணு தெரியுமா சார்? அவர்கிட்ட கண்ணு இருக்கு சார். அவர் டக்குன்னு போட்டு போயிடுவாரு. ஐயா சங்கம் பெருசா ஒத்தால பெருசா? ஐயா சார் அந்த மனசு ஒட்டாருக்கு 10 பேர் சமம் சார். ஐயா 10 பேர் வந்தா எத்தனை பேரையா அவர் அடிப்பாரு? அப்படிப்பட்டவர் சார் குக்கிங் பாரு. சார் இவருக்கு அண்ணன் தெரியுமா சார்? இவரு அண்ணன் வந்து ஆன்டி டாஸ். அப்படிப்பட்ட அண்ணன் சார். ஆண்டனி தாஸா? ஆன்டி டாஸ் 2 சார். 1 ஏ 2.0. ஐயா அவர் அண்ணனை வச்சு நான் அடிப்பேன்யா. சார் உங்க அண்ணன் எப்ப சார் தம்பிங்க தம்பிய? என்ன சார்? யார் அண்ணன் தம்பி சார்? உங்க தம்பி எப்ப சார் தம்பிங்க? ஆண்டனி தாஸ் எனக்கு இன்னும் தம்பி இல்ல சார், தம்பியும் இல்ல அண்ணனும் இல்ல சார். தொடர்ந்து சார், தொடர்ந்து வாங்க சார். ஐயா சார் எனக்கு தங்கச்சி தான் சார். தங்கச்சியா சார்? தங்கச்சியா? அவங்க பேர் என்ன சார்? அவங்க பேரு இன்னும் வைக்கலையா, அப்பதான் சார் பிறக்க போகுது, வயித்துல இருக்கு சார். சார் தம்பி சார் பையனா போடுங்க சார், பொண்ணா பொண்ணு நினைச்சன பண்ண போறீங்க சார்? ஏன் பொண்ணு? சார் எனக்கு ஒரே ஒரு ஆசை சார். இந்த சர்வர்ல சார் ஒரே ஒரு ஆசை சார். பொண்ணு இல்லையா? சார் உங்க தங்கச்சிய ரியோடாஸை கட்டி வைப்பீங்களா? இல்ல சார் இல்ல. ஏன் சார் உங்களுக்கு இந்த ஆசை? பேர் பிடோஃபைலியா? ஐயா இப்பதான் மறக்க போகுதுன்ற கட்டி வைங்கன்றீங்க. ஐயா தப்பியா? நான் பசி என் பாட்டுங்க ஐயா. இவருக்கு என்ன கட்டி பையன் இருக்கு, நான் உடனே ஓடி போடுறது கணக்கு போட்டு. ஐயா சிங்கரா இருக்காது. ரொம்ப நேரமா செட்டியோட நிக்கிறேன். பேண்ட் போட்டுறேன். என் பேண்ட் போடுங்க. ட்ரெஸ் போடுங்கயா முதல்ல. ட்ரெஸ் போடுங்க, கண்ணுக்கு சரியா. இடுப்பு காணும்யா, எங்கயா இடுப்பு போச்சு? ஐயா ஒரு சொன்ன இடுப்பு காணாம போயிடுச்சியா? ஐயா வாங்க நம்ம அண்ணன் தம்பி போடுங்கயா, மேல சட்டை போட்டுருங்கயா, சரியா போயிடும். ஐயா வாங்க நம்ம தம்பியை வருவோம். அண்ணன் விட ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தம்பியை வருமா? இதா என்ன சொல்றீங்க? தம்பியா? தம்பி மெதுவா பண்ணலாம் ப்ரோ, இப்போதைக்கு வேணாம். அப்படி நீங்க ஐயா வாங்க. ஐயா இது ஏதாவது போவோம்யா, சும்மா அதை பண்ணலாம்யா. வாங்கயா. என்னையா பண்ணா? எங்கயா போறது? இப்போ 3 பேர் தான் இருக்கோம், என்ன பண்றது? தம்பியே வாங்க, ஏதாவது பண்ணலாம். தம்பியா போலாம். ஐயா வாங்கயா, அண்ணனா போன என்ன பண்ண போறோம்? என்னையா இவ்வளவு காசு போட்டு வச்சிருக்கேன்? நான் போடலையா, அவரு கேளுங்கயா. சரி நான் கட்டுறேன் ஐயா, உனக்கு நான் தத்துறேன் ஐயா. ஐயா 85 ஹையர் ஆஃப் எல்ஷியர் ரெக்கமெண்டடா லியோதாஸ் குவா. ஐயா லியோதாஸ் குன்னு ஒண்ணு அனுப்பிச்சிருக்காரியா? நான் எதுவும் போடலையா, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவரு லியோதாஸ் குன்னு ஒண்ணு அனுப்பிச்சிருக்காரியா? என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க பில் போடுறதுல? 2 மணியா போட்டேன். புரியல. ஸ்டேட்டுக்கு போட்டேன் நான். உங்களுக்கு தெரியுமாயா, எங்க சங்கம் வளர்ந்து வருது. எங்க கொக்கைன் பிசினஸ்ல இறங்க போறோம். அப்ப ஏன் ஜெட்டி போட்ட வரீங்க? கொஞ்சம் கூட அழுவி. ஐயா உங்களுக்கு புரியலையா? பிரேக்கிங் பேட் எல்லாம் பார்த்தது இல்லையா? அப்படியா ப்ரோ? அந்த சீரிஸா பார்க்கவே ப்ரோ, பார்த்தே சொன்னாங்க. என்னையா நீங்க? ஐயா என்னங்க இந்த காசு கட்டுங்க, என்ன கட்டிக்கோங்க. என்னையா நாங்க கொடுத்துருக்கோம். அவர் காசு கீழே போட்டிருக்காரு, அதை கட்சி கட்டிருங்கன்றாரு. இல்ல சும்மா சொன்னையா, காசு இருக்கியா? இல்லையா எடுத்துக்க. ஐயா நாங்க ரெட் டிராகன்ஸ்யா. யாரு போட்டு போட்டு எவ்வளவு வச்சிருக்கீங்க காசு? 5 கோடி. அப்போ உங்ககிட்ட 2 கோடி கேட்டது தப்பு இல்ல போல. சார் நம்மளோட செகண்ட் கருத்துல அண்ணன் தம்பி கருத்துல வண்டி பேசாம ரெட் டிராகன் ஜாயின் பண்ணிக்கலாமா? பிங்கி பேசுறாங்க கிட்ட போல, இந்த மாதிரி என் சங்கத்தை ஜாயின் பண்ணிக்கோ சொன்னாரு. எப்போ கேட்டாரு?
தம்பியா இருக்க போகுது டிஸ்கட் வெளியே இருக்கு. ஓ இதுல உங்க அண்ணன் கேரக்டர் இருந்தப்போவா? வெளியே இருக்க போகுது. வெளியே கேட்டாரா? நான் சங்கம் ஸ்டார்ட் பண்ண கேட்டேன். வெளியே அவர் பேர் என்னது? ஒரு பேரு பிளிங்கி தான். இல்ல வெளியே எஸ்ஜிபின்னு இருக்குங்க. ஆமா ஐயா, இந்த மாதிரி நான் கேட்டேன். இந்த மாதிரி சங்கம் ஸ்டார்ட் பண்ண கேட்டேன். ஐயா 6 பேர் வேணுமையா? இங்கெல்லாம் ஸ்டார்ட் 3 பேர் ஸ்டார்ட் பண்ணாயா? இங்கயாவாயா? ஆமாய்யா, கேட்டுட்டேங்க. நமக்கு ஒரு பிசினஸ் பாக்குறாங்கன்னா பாட்டுக்கு அப்புறம் நம்ம அந்த கம்யூனிட்டி போறோம். ஐயா இன்னைக்கு பாரியா, ஏற்கனவே 5 சங்கம் இருக்கு. கஷ்டம். ஏன்னா 5 சங்கமும் 100 பாயிண்ட் கம்மியா இல்ல. ஒரு ராபரி போட்டா 4 பாயிண்ட் தான் ஏறுது. கஷ்டத்துக்குன்னு கஷ்டமா இருக்கு. என்னது 4 பாயிண்ட் ஏறுது? ஐயா ஒரு சங்கத்துக்கும் பாயிண்ட் இருக்கியா? பாயிண்ட் ஓ வச்சு தான் பாயிண்டா? ஓகே. பாயிண்ட் வச்சு தான் இங்க பிசினஸ் கொடுப்பாங்க. ஐயா அது ரொம்ப அடிமட்டத்துல இருக்கும். ஐயா சுத்தமா இருக்கியா? புதுசா ஆரம்பிச்ச சங்கம் வேறையா, இப்பதான் கீழ இருந்து வரும். ஆனாலும் வந்துட்டோம். என் மேல ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கோம். ஐயா எந்த சங்கம் ஃபர்ஸ்ட்ல இருக்கு இப்போ? சூராயா? சூரா சூரா. ஓகே. சூராவோட இருக்கு. அதே தான் சொன்னோம். அது முத்துப்பாண்டியோட சங்கம் நினைக்கிறேன். ஐயா நீங்க வரதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஜெட் கும்பல் வந்துச்சு. ஐயோ என்னாச்சியா? அதையா ஒருத்தர் வந்துட்டு வந்து ஒருத்தரை கூட்டு வந்து காப்பாத்த சொன்னாரியா. ஹாஸ்பிட்டல் வருவாங்க. வெளியே போயிட்டாங்க. He's coming inside. வியூடா சார் கூட்டு ஊருக்கு வியூ பேசணும். பேசணும். அதுதான் சார், ஒருத்தர் வந்தாரு ஜெட்டியோட வந்துட்டு தூக்கிட்டு வந்தாரு ஒருத்தரை, காப்பாத்துங்க சாப்பிடாம மயக்கமாயிட்டாருன்னு. அந்த மயக்கமானவரை காப்பாத்தனா அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, எனக்கு நெஞ்சு வலி மயங்கி விட்டேன் அப்படின்றாரு. அப்புறம் நாங்க செக் பண்ணி பார்த்தா அவருக்கு வாயில பல்லெல்லாம் உடஞ்சிருந்துச்சு, எப்படின்னு தெரியல. அப்புறம் அவர் உடம்புல இருந்து ஒரு மனுஷனோட முடி எடுத்தோம். அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ பாத்தீங்கன்னா அவர் என்ன பாலியல் வன்பாடு பண்ணிட்டாருன்றாரு. என்ன ஜெட்டில போய் தூக்கிட்டு வந்தவரு. இல்ல ஞாபகம் இருக்க கூடாது, அது ஓகே. இங்க நாங்க சொன்னோம்ல இந்த டாக்டர் கிட்ட இந்த பல்லு இதெல்லாம் உடஞ்சிருக்கு, நாங்களே ஒரு அசம்ஷன் வந்தோம். எனக்கு கெடுத்துட்டாங்கன்னு அவர் புலம்பிட்டு இருந்தாரு. ஐயா யார் தெரியுமா ஐயா? பிடி கிட்ட போயிட்டு தண்டராஜ் சார் அவரு. ஆமா. ஓ ஐயா அவரையா? ஐயா அவர் டென்ஷன்ல இருந்தாரியா? ஆமாய்யா. அதுதான் அவரை கூட்டு போயிட்டு அப்புறம் பிடி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனா அங்க வந்துட்டு பிடி சாரையே ஜெட்டியா வருங்கன்றாரு அவரு. நான் செக் பண்ணணும்ன்றாரு. அது யாரு சொல்லுங்க? புல்லட் பாண்டி. ஐயா அவர் ஜெட்டியா வருங்கன்றாரு, எங்களையும் ஜெட்டியா வருங்கன்றாரு, உங்களையும் செக் பண்ணணும் எனக்கு சந்தேகமா இருக்குன்றாரு. ஆமா அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்னாரு. அதுக்கப்புறம் அவர் கூட்டு வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல திருப்பி சேர்த்தா கையை அறுத்துக்கிட்டாரு, கத்தி எடுத்து அறுத்துக்கிட்டு வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரிட்ஜ்ல இருந்து எகிரி குச்சி செத்து போனாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரிபிள் வி சாரும் அதே பண்ணாரு, கூட போய் அவரு ஊந்து செத்தாரு. எல்லாரையும் சமாளிச்சு அமுச்சு விட்டோம், அவங்க பேரங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி. அது கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க மறுபடியும் வரீங்க எல்லாம் ஜெட்டியோட. ஆமா அவருக்கு 2 பேர் இருக்காங்க. ஐயா நாங்க பீச்ல ஜல்சா பண்ணிட்டு இருந்தோம். ஐயா அவர் ஒருத்தர் நெருப்புல விழுந்துட்டாரு. ஒருத்தர் எங்க நண்பர், அவரை தூக்கிட்டு வந்தோம். ஐயா அவரை காப்பாத்திட்டேன், நான் தான் சார் காப்பாத்தினேன் அவரை நான் தான் காப்பாத்தினேன். உல்ஃப் தானே பாத்தேன்யா. இப்ப ஏறிச்சியா, இதுக்கப்புறம் ரிவைவ் பண்ற காசெல்லாம் 8000 ரூபாய் இப்போ காப்பாத்தணும்னா. உங்களுக்கு இல்லாத காசா சொல்றேன்.
இப்ப பேண்டேஜ் உங்களுக்கு கம்மி பண்ணிட்டாங்க. 15 பேண்டேஜ் தான் தரணுமா உங்களுக்கு? ஆமா ஆமா. ஐயையோ! 15 பேண்டேஜ் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஆபீசருக்குலாம் 20 பேண்டேஜ் தான், 30 கிடையாது. என்னய்யா இதுக்கே இவ்ளோ கம்மியா என்னய்யா பண்ணிட்டு அது இருக்கீங்க? பிடி சார் வந்து ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ணாரு, பிடி ஹெட் வந்துட்டு ஆமா ஒருத்தர் இந்த மாதிரி இந்த மாதிரி ராபரிக்கு மாத்துங்கன்னு. நம்ம நீங்க ரொம்ப ஏன்னா யூஸ் நீங்களா பண்ணுங்க. ராபர்லாம் பண்றப்போ ரொம்ப அதிகமா பேண்டேஜ் போட்டுறீங்க, அவங்களுக்கு ஐயா உங்களுக்கு கொல்லவே உங்களுக்கு ஒரு கதை முடியலன்னு தெரியுமா? சொல்லிட்டு. இங்க வாங்க. நான் உட்காருங்க, ஒரு கதை சொல்றேன். ஐயையோ! சார் ப்ளீஸ் உட்காரு. நீங்க பக்கத்துல போய் ஜே அழுத்தினாலே உட்காருவாரு ப்ரோ. அது எனக்கு இப்படி உட்காந்ததையா? ப்ரோ ஜி இப்படி உட்காரு. ஜியா ஜே சரி, நீங்க கீழே உட்காருங்களா? உட்காந்துக்கோங்க வாட்டமா. என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்க ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ண போனோம்யா. ஓகே. ஒரு ஸ்டோரை களவான போனோம்யா. அப்போ போகும்போது நல்லா பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணியாச்சியா. போறோம், 3 பீடியா. எவ்வளோ 3 பீடி. 3 பீடியா? ஆமா, நாங்க 2 பேரு தான் ஒரே கார்ல போயிட்டு இருக்கோம். 3 பீடி எங்க பின்னாடி துரத்திக்கிட்டே வருதியா. இவரு ஓட்டுறாரு, யாரு ஓட்டுறாரு. அண்ணா துரத்துதியா. யாரு? எங்க சங்கத்தாலு ஒருத்தர். லிங்கியா? இல்லையா, இன்னொருத்தரியா. ஓட்டுறாருன்னா தப்பிக்கவே முடியல. 3 பீடி ஐயா புதுசா ஏதோ கொண்டு வந்துட்டாங்கய்யா, வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கியா. ஆமாயா, சைடு வாங்குதியா, டென்ஷன் ஆகுதியா. ஐயோ ரிப்போர்ட் பண்ணுவையா, இந்த மீடியாவுக்கு வேணாம் சொல்லுவோம். கொஞ்சம் இல்லையா, அது எது கொண்டு வந்திருக்காங்கன்னா ஜிம் கொண்டு வந்திருக்காங்களா புதுசா, அதுக்காக அவர் சேர்த்து அது கொண்டு வந்திருக்காங்க புதுசா. பாடி சொல்லுங்க, பாடி ஓகேயா இருங்க. டைவிங் என்ன பண்றது, நம்ம ரிப்போர்ட் பண்றேன். என்னபடி நான் இது தூக்க சொல்றேன், ஒரு 10% தூக்கிடுவாங்க. இப்படியா ஓட்டவே முடியும். ஐயா இங்க இன்னொரு டீலர்ஷிப் எங்கேயா இருக்கு எனக்கு அது தெரிஞ்சானோ. கார் டீலர்ஷிப் தன்ராஜ் தான் இருக்கு, பைக் டீலர்ஷிப் தான் இன்னொன்னு இருக்கு. இல்லையா, கார்ல இன்னொன்னு இருக்கு போல. நான் தன்ராஜ் டீலர்ஷிப்ல ஒருத்தர் கிட்ட பேசினேன். மாநகரம் இருக்கியா? மாநகரம்ல வெறும் 2 கார் தான் இருக்கு. அது இல்ல, அது தவிர்த்து அவங்க ஒரு BMW வச்சிருந்தாங்க. செமையா இருந்துச்சு அந்த வண்டி பாக்க. அது மாடிஃபை கஸ்டம் பண்றாங்க, கஸ்டம்ஸ். இப்படி அது இங்கே ஒரு இல்லையா, அவர்கிட்ட கேட்டதுக்கு இது ஒரு எலைட் ஷோரூம்ல வாங்கினேன்னாரு அவரு. ஆமா ஆமா ஆமா, அது நான் வீடியோல. ஐயா அது வெளி ரேடியோ, அது வெளி ரேடியோல காசு கொடுத்து வாங்கணும். உண்மையான காசு. அது 1200 ரூபாயலாம் இருக்கு. 1200 ரூபா, 600 ரூபா. ஒரு கார் யூஎஸ் புது வண்டி வாங்கிருக்கு, அதுலயும் உங்களுக்கு. ஆமா, அந்த மார்டின் வாங்கியிருக்கையா. ஐயா நான் இப்பதான் M3 வாங்கினேன். M3யும் தாரும் வாங்கினியா? நீ M3 வாங்கினியா? நான் M3 வாங்கினேன் இன்னைக்கு. இன்னைக்கு வாங்கினியா? நான் இன்னும் கஸ்டம் பண்ணுயா. அவரு வரவே அதான் நானும் கஸ்டம் பண்ணுவேன். நாளைக்கு தான் கஸ்டம் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல எனக்கு ஒரு தார் மட்டும் வாங்கி தாயா. தாராயா? ஐயா உனக்கு இல்லாத தாராயா? வாங்கி தரேன். தாரு ஓட்ட கஷ்டமா இருக்கியா? பீடி சேசிங்லாம் ஆக்சலரேஷனே கொடுக்க மாட்டேங்க. ஆமாயா, ஐயா புந்து போகுது. அது சும்மா கெட்டுக்கியா. உருஸ்ல போனோம்யா, கவுத்து விட்டாரியா அந்த நிக்கு. இந்த போலீஸ் சம வண்டியா. ஐயோ கவுருதியா இஷ்டத்துக்கு கவுருதா. ஆமா, பீடி சேசிங்லாம் சும்மா கவுருது. அப்ப என்ன வண்டி வண்டி பேடவே பெஸ்ட் போறேன். உருஸ் வாங்கணும்யா. போயிட்டு கவுத்து விட்டாரு. நான் கீழே வந்து இறங்கி போறேன், போலீஸ் கேஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ நான் போய் என் கன் எடுத்துட்டேன். கன் எடுத்து போட்டுன்னு 2 நெத்தி போட்டு வச்சேன். போலீஸ் அடிக்க முடியுமா? நீங்க ராபரி உங்களை அவங்க டேஸ்ட் பண்ணும்போது நீங்க ராபர் சிச்சுவேஷன்ல நீங்க போலீஸை சுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சுடாம மாட்டேங்கிறீங்க போனது அண்ணா மாட்டேங்க. சுடாம நான் கொல்ல முடியாதுயா, கொல்றக்குள்ள அவங்கள கொன்றுவாங்க. நீ அப்படியே சுட்டுட்டு ஐயா நான் இருங்க, ஒரு 10 நிமிஷத்துல நான் வரேன், நீங்க பேசிட்டு இருங்க.
தொலைஞ்சிட்டேன். இல்லையா என் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய சார் கொஞ்சம் சுத்திட்டு அண்ணன் வந்து மசாலா கேஸ் இருக்காரு. ஏன் தொடக்கறி அவரு ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க 3 போலீஸ் இருக்கீங்க, ஒரு போலீஸ் சுடுறீங்கன்னா மிச்சம் 2 போலீஸ் என்ன சுட்டாங்கன்னா நீங்க செத்துருவீங்க. ஐயா இங்க பேசானயா எங்க சுத்திவாயா நான் கவர்மெண்ட் அண்ணன். ஐயா அதான்யா அப்ப என்ன பண்ணுங்க, 2 பேரும் தம்பியா வாங்கயா. ஐயோ ஆமாய்யா நான் உடனே தம்பியோட தொலைஞ்சிட்டேன். வாங்க தம்பி. பேரை மாற்ற முடியுமாய்யா? பேர் எல்லாமே மாத்துறாங்க, கேரக்டர் முழுசா மாத்துறாங்க, மாற்ற மாதிரி எல்லாமே மாத்துறாங்க. அப்ப நான் அண்ணன் கழுத்துல வருதா? இதுல வேணா வாயா. வந்து ரேடியோ நம்பர் வந்து 30ல சரியா, ரேடியோ நம்பர் 30ல சேர்ந்துரு. கொண்டா வாயா கூட வாங்க. கூட வருதா? ஏர்போர்ட்டுக்கு தான் இறங்குவேன். நீ ஏர்போர்ட்ல தான் இறங்குவேன். பேங்க்குக்கு எதுக்குயா? இல்லையா இதுக்கு பேங்க்குக்கு நான் சொல்றேன். யார் கேக்குறா? ஐயா கேக்குறாயா? கேக்குறாயா? ஐயா உங்க ஐடி நம்பர் என்னய்யா? ஐடி நம்பர் 86 ஐயா. ஐயா ஆமாய்யா. என் அண்ணனுக்கு கொடுத்துறியா? 4 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அவன் என் அண்ணனுக்கு கொடுத்துரு. ஐயா 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 கேக்குறா? ஐயா ஐயா இது ஆயிடுச்சியா? ஐயா 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 கேக்குதாயா? கேக்குறியா? ஐயா எனக்கு இது மாட்டிக்கிச்சு, ஸ்ட்ரக் ஆயிடுச்சியா?
யார் ரியோ டாஸ் கேக்குறான்? ரியோ டாஸ் கேக்குறான்? ஏரியா நான் மண்டை வச்சு வரேன், ஒரே நிமிஷம் இங்கே இரு. நான் மண்டி ஒரே நிமிஷம் இங்கே இரு, வரேன் வந்துட்டு.